வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி அந்த ப்ளவுஸில் உள்ள அளவுகள் படியே நம்ம கட்டிங் போடலாங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து எந்த ஒரு அளவுகளும் உங்களுக்கு மாறாது. அதாவது வந்து பட்டி முதல் கொண்டு ஒரு சில ப்ளவுஸில் நம்ம கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், நம்மளோட கணக்குப்படி வைப்போம். இந்த பட்டியும் கூட சேஞ்ச் ஆகும். இப்போ இது எக்ஸாக்டாக இதில் உள்ள அளவுகளை எப்படி நம்ம அப்படியே அளவெடுத்து மார்க் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் சில அளவுகளை வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா எப்படி அளவெடுக்கிறதுன்னு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். எந்த ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாலும் மெயினான ஒரு 2-3 அளவுகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டில் நம்ம அளவு எடுக்க வேண்டியது வந்து பேக் பக்கம் உயரத்தை எடுத்துக்கலாம். அதில் வந்து 14.5 இருக்குது. 14.5 கூட நம்ம தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்திக்கணும். எதுக்கு அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா, இங்கே அடித்து திருப்பி இருக்கிறோம், அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, ஷோல்டர்கிட்ட பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. எந்த ஒரு ப்ளவுஸ் தைச்சாலுமே தையலுக்கு அளவுகள் விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சும் கூட விடுவாங்க. 1.5 இன்ச்சு எதுக்கு விடுறது அப்படின்னா, இந்த நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு 1 இன்ச்சு அளவுக்கு எம்மிங் பண்ணுறதுக்காகவும் தையலுக்காகவும் விடுவாங்க. இப்போ நான் லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா மேக்ஸிமம் 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டால் போதும். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்ம ஜஸ்ட்டோட அளவு பார்த்துக்கலாம். நான் எப்போ வந்து ஃப்ரண்ட் பக்கம் ஒரு பக்கம் அளவை எடுத்துக்குவேன். அதாவது கொக்கி பக்கம் உள்ள அளவு மட்டும் எடுத்துக்குவேன். எப்படின்னா, இப்படி வச்சு பார்த்தா கரெக்டாக 9 இருக்குது. ரொம்ப இழுக்கவும் வேண்டாம், ரொம்ப லூஸ் கொடுக்கவும் வேண்டாம். கரெக்டாக 9 இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் பக்கம் ஒரு பக்கம் அளவு எடுக்கிறோம் 9. இப்போ இதையவே வச்சு தான் நம்ம பேக் பக்கம் நம்ம கட் பண்ண போகிறோம். பேக் பக்கம் கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி 9.5 நம்ம வச்சு தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து இடுப்பு சுற்றளவு என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ கொக்கி பக்கம் நான் வச்சுருக்கிறேன். கொக்கி பக்கம் வச்சுட்டு இப்படியே கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்து துணி வந்து லூஸ் விடக்கூடாது. கொண்டு வந்து இப்படி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக 33 வருது. இந்த 33 இந்த காஜா பட்டியை இப்படி மடிச்சு விட்ருங்க. கரெக்டாக 33 வருது. 33 4ல் ஒரு பாகமாக வச்சுக்கணும். ஏன்னா இடுப்பு சுற்றளவுக்கு. இப்போ 4ல் ஒரு பாகமாக வைக்கும்போது இந்த 33 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ 33 இப்போ 4 பீஸை நம்ம இதையே இந்த இன்ச் டேப்பை நம்ம மடிச்சுக்கிறோம். இப்போ மடிக்கும்போது இப்போ 4ல் ஒரு பாகம் எவ்வளோ வருது, 16.5 வருது. 2 பாகமாக அந்த 16 மறுபடியும் 2 பாகமாக நம்ம மடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 8.25 வருது. ஓகேங்களா? இடுப்பு சுற்றளவு 4 பீஸில் ஒரு பகுதியை வந்து 8.25 வருது. இப்போ இதையெல்லாம் நம்ம இதை வச்சு நம்ம ஷோல்டர் அளவு, ஆம்கோல் அளவு எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணி கட்டிங் போடலாங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நல்லா கவனித்து பாருங்கள். முதல்ல இந்த ப்ளவுஸு இந்த லைனிங் பிட்டை வந்து நம்ம எப்படி போடுறோங்கிறத பார்த்துக்கங்க. இப்போ சிங்கிள் பீஸ் இருக்குது. இந்த கரை பீஸ் வந்து 2 ஒன்று சேர்த்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். ரெண்டாவது இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து சமமாக இருக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்படி ஒரு லைன் போட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இது அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம தைக்கிற ப்ளவுஸோட அளவோடு ஒன்று சேர்ந்துடும். அதனால் இதை வந்து நான் லாஸ்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்குவேன். இப்போ இது வந்து இது சமமாக நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம். அடுத்தது வந்து நம்மளை இதில் உள்ள அளவுகளை வந்து உயரத்தை முதல்ல குறிக்கலாம். இப்போ வந்து உயரம் வந்து நம்மளுக்கு 14.5 இருந்துச்சு. அது கூட 1 இன்ச்சு சேர்த்தி 15.5 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், தையலுக்கு உண்டான அளவையும் சேர்த்திருக்கேன். 14.5 கூட 1 இன்ச்சு சேர்த்தி 15.5 வச்சுருக்கேன். அதாவது இந்த லைனில் இருந்து இந்த லைன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இங்கே ஒரு 15.5 எதுக்கு 2 பக்கம் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த ஸ்கேல் வைக்கும்போது கிராஸாக போகாமல் இருக்கிறதுக்காக இப்படி போட்டுக்கிறோம் ஒரு லைனு. அடுத்தது வந்து ஜஸ்டோட அளவு வந்து 9 வச்சோம். ஃப்ரண்ட் பக்கம் எடுத்தோம். அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி 9.5 நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். 9 ப்ளஸ் ஒரு 1.5 அப்போ எவ்வளோ வருது, 11. அந்த 11 இங்கேயே வைப்போம். இது வந்து நம்மளுக்கு லைன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது, அதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து இடுப்பு சுற்றளவு 8.25 பார்த்தோம். அந்த 8.25 அப்படியே மார்க் பண்ணிடலாம். டாட்டுக்கு வந்து ஒரு இன்ச்சு, தையலுக்கு வந்து ஒரு 1.5. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஷோல்டர் அளவு. ஷோல்டர் அளவு எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ மொத்த 11 வருதா, அது 11ல் பாதி, அதாவது 1.5 இன்ச்சு விட்டுருக்குறோம். ஜஸ்ட்டோட அளவிலிருந்து 1.5 இன்ச்சு அப்படிங்கும்போது
டோட்டலாக இந்த அளவுலேருந்து பாதி எடுத்துக்கலாம். 11 பாதி 5.5. இந்த 5.5 வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து ஆஃப் ஷோல்டர் அளவு நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, மினிமம் வந்து எல்லாத்துக்குமே இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ரெடி ஷோல்டர் எப்படி வைக்கிறது அப்படின்னு. இப்போ 1/2 தான் நம்ம ஷோல்டர் அளவு வைப்போம். ஆனால் அது வந்து க்ளோஸ் நெக்கு, போட் நெக்கு இந்த மாதிரி 1/2 வச்சுக்கலாம். அந்த 1/2ல் ஒரு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ டீப் நெக்குக்கு உண்டான ப்ளவுஸு அந்த ஷோல்டர் அளவு நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு உண்டான ஷோல்டர் அளவு வந்து 5.5. இப்போ 5.5 வச்சுட்டோம். இப்போ ஆஃப் ஷோல்டர் எப்படின்னா நம்ம ப்ளவுஸில் உள்ள அளவு எவ்வளோ இருக்குதோ அதோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கலாம், இல்லைன்னா 3/4 இன்ச்சும் சேர்த்து வைக்கலாம். இப்போ 2.5 இருக்குது. இது கூட ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்தோம்னா 3.25 வருது. 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சோம்னா 3 வரும். 3.25 வச்சுக்கலாம். ஏன் அப்படிங்கும்போது சில நேரங்களில் நம்ம வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சே நம்ம பிடிச்சி தைக்க மாட்டோம். ஒரு நூல் முன்ன பின்ன வரும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் ஜாஸ்தியாக போகும்போது இந்த ஷோல்டர் அளவு ரொம்ப கம்மியாயிரும், சின்னதாயிரும். ஒரு சிலர் விரும்புவாங்க, ஒரு சிலர் விரும்ப மாட்டாங்க. அதனால் நம்ம 3.25 ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், தப்பில்லை. இப்போ வந்து 3.25 வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது வந்து ப்ளவுஸோட நெக் டீப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ பேக்கில் இந்த ஸ்டிச்சிங் இருக்குது பார்த்தீங்களா, இடுப்பு சுற்றளவு, அதை எப்படியே பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்படி கொண்டு வந்துட்டு இப்போ இதுதான் பேக்கோட அளவு. இப்போ இங்கே தையல் இருக்கா, இந்த தையல்கிட்ட வச்சு ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா அளவுகளும் சேர்த்து தான் இங்கே வச்சுருக்கோம். இங்கே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு ரெடி அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இது ஒயிட் நெக்கு, அதாவது நெக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து நல்லா அகலமாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து குறுகலாக இருக்கும். எதுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டு இப்படி ஒரு கிராஸாக இப்படி கொண்டு வந்து இந்த நேரம் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த நேரம் கொஞ்சம் வளைச்சி விட்டுருவோம். இப்போ இந்த நெக்கை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது ஒயிட் நெக்கா க்ளோஸ் நெக்கா? க்ளோஸ் நெக்காக இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டில் போட்ட பாக்ஸுக்குள்ளேயே இப்படி கொண்டு வந்துடலாம். இது ஒயிட் நெக்காக இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கே நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த நெக்கை வந்து நம்ம அளவு பார்த்துக்கலாம். இப்போ நெக்கை இப்படி பிடிச்சிக்கோங்க, சென்டர் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்படி மார்க் பண்ணி இப்படி வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இது ஒயிட் நெக்கா இல்லை க்ளோஸ் நெக்கான்னு. நம்ம ஷோல்டர் அளவு தையல் கொட்ட அளவுலேருந்தே பாருங்கள். இப்போ கரெக்டாக இது வந்து ஒயிட் நெக் தான். நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லைன் போட்டு கிராஸாக கொண்டு வந்தோம்னா இந்த நெக்கோட ஷேப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்றது. இல்லை ஒரு சில ப்ளவுஸில் வந்து நெக்கு வந்து குறுகலாக இருக்கும், அப்போ நம்ம இந்த கோட்டுக்குள்ளேயே நம்ம இந்த பாக்ஸுக்குள்ளேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம வந்து ஆம்கோல் அளவு பார்த்துடலாம். ஆம்கோல் அளவு நார்மலாக நீங்கள் எப்பவுமே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. இது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் எவ்வளோ வைக்கணுங்கிறத பார்க்கணும். இப்போ எந்த ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டாலும் 5.5 6 மினிமம் வைங்க. இப்போ இந்த 5.5 இப்படி இங்கே வச்சுக்கலாம். எதுக்கு இந்த 5.5 அப்படி இங்கே வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கரெக்டாக சேஃபாக பாக்ஸ் வரக்காக. இப்போ இதை வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் போட்டுட்டு இப்போ ஜஸ்ட்டோட அளவு நம்ம 9.5 வச்சோமில்ல, அந்த 9.5 கரெக்டாக இப்படி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஆம்கோல் டெப்த்து வந்து 1.5 1.25 வச்சுக்கலாம். இப்போ இது ரொம்ப டீப் நெக்காக இருக்கிறனால 1.25 வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர்லேருந்து கர்வ் ஸ்கேல் இருந்துச்சுன்னா அங்கே அதுலேயே மார்க் பண்ணிக்கலாம், வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம ஆம்கோல் எவ்வளோ இருக்குன்னு ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் பார்த்துடலாம். இங்கே ஷோல்டர்கிட்ட ஸ்டிச்சிங்கிட்ட வச்சுக்கோங்க, இழுக்க வேண்டாம். கரெக்டாக எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. ரொம்ப இழுத்தோம்னா இழுத்துட்டு போகும், இது நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும் இந்த ப்ளவுஸு. கரெக்டாக 8, அதாவது வந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டோட அளவு ஃப்ரண்ட் பக்கம் வந்து இங்கே 9 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஆம்கோல் வந்து 8 தான் வரும் எல்லா ப்ளவுஸுக்குமே. ஒரு சில ப்ளவுஸுகளுக்கு மட்டும்தான் கை கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்க, உடம்பு சிறுசாக இருக்குது,
கை கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஓகேவா? இப்போ இழுக்காமல் இப்படி வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக 8 தான் வருது. இப்போ நம்மளுக்கு இங்கே 8 வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் 8 வரல, ஜாஸ்தியாக வருது அப்படின்னா இந்த நம்ம போட்ட 6 இன்ச்சில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். தையல் குட்ட அளவுலேருந்து நம்ம அப்படியே வச்சு பார்த்துடலாம். கரெக்டாக 8.25 வருது. வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சை கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வரலாம். இந்த 1.5 இன்ச்சை வந்து இங்கே கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துடலாம். இப்போ ஆம்கோல் அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டோம். கரெக்டாக உங்களுக்கு 8 வருது. ஓகேவா? கரெக்டாக 8 வருது. இப்போ அடுத்தது வந்து நம்ம இதுலேயே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எது அப்படின்னா பட்டியோட உயரத்தை. பட்டியோட உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் அக்குள் பகுதியில் இருக்குல்ல, ஆம்கூல் பக்கத்துலேருந்து இந்த உயரத்தை நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து வச்சு இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற பக்கம் 5.5 வருது. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி நீங்கள் 6 வச்சுருங்க. 6 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இது என்ன பண்ணோம், அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்று பண்ணுங்கள், எப்போவுமே பேக் பார்ட் கட் பண்ணால் கையோட ஸ்லீவ் கட் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வராமல் பார்த்துக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டில் ஜாயிண்ட் வந்தாலும் கூட நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அதனால் ஸ்லீவ் முதல்ல கட் பண்ணி எடுத்துருங்க. ஸ்லீவு இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டு போட வேண்டியது வரும். ஓகேவா? அதனால் இந்த பீஸை வந்து இப்படியே கொண்டு வந்து இந்த ஃபோல்டிங் பக்கம் நம்மளை பார்த்துருக்கிற மாதிரியே பேக் பார்ட் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி ஸ்லீவுக்குமே இப்போ இந்த ஃபோல்டிங் பக்கம் நம்மளை பார்த்துருக்கட்டும். கீழேருந்து இப்படி கொண்டு வந்துடுங்க. மேலே வாக்கில் மடித்து கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டு போட வேண்டியது வராது. இப்போ கையோட உயரம் வந்து 8.5 இருக்குது. இப்போ 8.5 அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 9.5 நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம். 9.5 இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு இது வந்து 1.10 இந்த லைனிங் துணி வந்து 1.10 இருக்கிறனால நம்ம இந்த டைப்பில் வந்து நம்ம கீழேருந்து மேலே மடித்து போட்டுட்டோம். சப்போஸ் 10வது துணி 1 மீட்ரு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4ஆவதாக போட்டாகணும். வேறு வழி இல்லை, இப்படி தான் போட்டாகணும். இப்போ இது துணி நிறைய இருக்குங்கிறனால கீழேருந்து மேலே நம்ம மடித்து போட்டிருக்குறோம். என்ன பண்ணணும், 8.5 கூட 1 இன்ச்சு சேர்த்து 9.5 நம்மளுக்கு வருதுன்னு பார்த்துக்கலாம். 10 இருக்குது. இப்போ வந்து கீழே வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறலாம். மொத்தம் 9.5 வரணும். இங்கேயும் 9.5க்கு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சே நான் காட்டிடுறேன். இப்போ ப்ளவுஸ் வந்து இப்போ தையலுக்கு இங்கே 1/2 இன்ச்சு விட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே ரெடி அளவு இங்கே இருக்குது. அதாவது கை ஸ்லீவும் பாடி பீஸும் ஜாயின் பண்ணியிருக்கிற இடம். இங்கேருந்து மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இதே ப்ளவுஸை இப்படியே வச்சுட்டு இங்கே வந்து சுற்றளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாடி அளவும் கை பீஸும் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு இப்படியே லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இந்த பீஸை இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுடலாம். நம்மளுக்கு ஆம்கோல் அளவு வந்து 8 வருதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக 8 வருது. 8கிட்ட நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு 1.5 இன்ச்சு வரணும். இங்கே ஒரு 1.5 இன்ச்சு. இது வந்து தையலுக்கு உண்டான அளவு. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுறோங்கிறத பார்த்துடலாம். இங்கே சென்டர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்,
இந்த லைனை இப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த பீஸை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ சிசர் கட்டு சென்டரில் கொடுத்துடலாம். இந்த பீஸ் வந்து நம்ம மேல் பக்கமாக மடிச்சுட்டுறதுனால இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இது முன்கை பின்கை வெட்டிக்கலாம். இது ரெண்டையும் விரிச்சுட்டு ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. இங்கேருந்து மார்க் பண்ணி இங்கே இந்த அரைஞ்ச அளவுக்கு இங்கே ஒரு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கேருந்து இந்த அரைஞ்ச அளவுக்கு இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த நேரம் ஒரு சிசர் கட் போட்டு விட்டுடலாம். இப்போ இது ஆம்கோல் அளவு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ தையல் குட்ட அளவுலேருந்து கரெக்டாக உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். கரெக்டாக வருதா? ஸ்லீவ் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதே ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லித்தரப்பேன். ப்ளவுஸை வச்சு அப்படியே நம்ம வரைஞ்சிட வேண்டியது தான். இப்போ இந்த பேக் பார்ட் எங்கே கட் பண்ணணுமோ அதுக்கு பக்கத்துலேயே ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் பார்ட்டை நம்ம அப்படியே வச்சு ஃபுல்லாக ஒரு ட்ராயிங் போட்டுடலாம். இப்போ ஒரு சிலர் வந்து நம்ம வந்து 2 இன்ச்சு இங்கே நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி இங்கே லைன் போடுவோம். நம்ம வந்து அப்படி போட வேண்டாம். ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து கப்பு சைஸ் பெருசாக இருந்தது அப்படின்னா பேக் பார்ட்டை விட நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்க வேண்டியது வரும். இப்போ இப்படி நீங்கள் ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே தான் நம்ம வரைய வேண்டியது வரும். முன்ன பின்னா ஆகலாம். அதனால் ஃபுல்லாக இப்படியே வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் வரைஞ்சி விட்டுருங்க. ஸ்கேல் வச்சு இந்த பேக் பார்ட்டு என்ன அளவு இருக்கும் அதே அளவுக்கு நீங்கள் ஒரு மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு வரைஞ்சிருங்க. இது வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணுற இடம். இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் இழுத்துட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே அப்படியே வரைஞ்சிக்கலாம். இந்த ஷோல்டர்கிட்டையும் வரைஞ்சிக்கலாம். இது நெக்கு கிட்ட வந்து மட்டும் நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைன் மட்டும் ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்துட்டுருங்க. இப்போ நெக்கு வந்து நம்ம அளவு எடுத்து தான் நம்ம வைக்கணும். இப்போ இந்த பீஸ் எடுத்துடலாம். சாரி, இங்கே பாருங்கள், இந்த மார்க் பண்ணி வச்சோம்ல 1.5 இன்ச்சுக்கு இந்த நேரம் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே மார்க் பண்ணது வந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம மார்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே ஆம்கோல் டாட் பிடிக்கும்போது துணி உள்ளே வரும். இப்போ 1/4 இன்ச்சு இங்கே தள்ளி மார்க் பண்ணும்போது இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது வரும். அங்கேருந்து இங்கே ஒரு 1.5 இன்ச்சு விட்டோம்ல அதுக்கு இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. எதுக்கு இந்த 1.5 இன்ச்சு அப்படிங்கும்போது இங்கே டாட்டு பிடிக்கும்போது துணி வந்து ரொம்ப சுருங்கி வரும். அப்போ பட்டி பீஸ் வைக்கும்போது பட்டி ஜாஸ்தியாக இருக்கும், ஃப்ரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு கொடுக்குறது. இங்கே வந்து டாட் பிடிக்கிறோம் அப்படிங்கன்னா ஆம்கோல் டாட் பிடிக்கும்போது இந்த துணி உள்ளே வரும்போது இந்த நேரம் 1.5 இன்ச்சு கம்மியாக வந்துடும். அப்போது அப் அண்ட் டவுன் வர சான்ஸ் இருக்குது ஃப்ரண்ட்டு பேக்கு. அதனால் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். அதே 1/4 இன்ச்சு வெளியே கொண்டு வரேன் இந்த துணியை. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஆம்கோல் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த டெப்த் வந்து சென்டரில் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பேக்குக்கு ஒரு 1/4 இன்ச்சு வித்தியாசம் இருந்தால் போதும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ஃப்ரண்ட் நெக்கை வந்து நீங்கள் அப்படியே மார்க் அந்த ப்ளவுஸில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கே ஜாயின் பண்ணியிருக்கிற ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இங்கேயே வச்சுக்கோங்க. தையலுக்கு உடலாம் வேண்டியதில் இங்கே வச்சு அந்த லைனில் வச்சு இந்த துணியை வந்து அப்படியே வச்சு இப்படி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இங்கே வருது. இதுதான் ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாமா? கரெக்டாக 7.
ஏன் இங்கேயே நான் வைக்க சொன்னேன் அப்படின்னா, நம்ம எப்படி இருந்தாலும் இங்கே கீழே இறக்கி வச்சாலும் இங்கே கொண்டு வரும். இங்கே துணி இப்போ நம்ம தையலுக்கு போகும்போது இங்கே 4 இன்ச்சு கம்மியாகும். இங்கே கம்மியாகும்போது இங்கேயும் கம்மியாகும். அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இதே வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த நெக்கு வந்து ஒயிட் நெக்காக வருதா இல்லை க்ளோஸ் நெக்காக வருதான்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்படி வச்சு பார்த்தாவே இது கொஞ்சம் ஒய்டாக வருது. ஓகேங்களா? அதாவது இந்த தையலை கூட்ட அளவுலேருந்து இப்படி வச்சு பார்க்கும்போது இப்போ லைட்டாக இங்கே வந்து சேப் எடுத்து நம்ம வெளியே தள்ளி இப்படி கொண்டு வந்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம முன்பக்க உயரத்தை பார்த்துடலாம். முன்பக்க உயரம் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இப்போ முன்பக்கத்துலேயே இங்கே ஷோல்டர்கிட்ட இப்படி வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு இந்த டாட்டு பக்கத்தில் கரெக்டாக இந்த டாட் எங்கே ஜாயின் பண்ணியிருக்கிறோம் பட்டியும் டாட்டு கரெக்டாக 13 வருது. அது கூட நம்ம 1 இன்ச்சு சேர்த்திக்கணும். எதுக்கு அப்படின்னா இங்கே தையலுக்கு ஒரு அரைஞ்சு போயிடும், இங்கே ஷோல்டர்கிட்ட ஒரு அரைஞ்சு போயிடும். ஓகேவா? அப்போ வந்து முன்பக்க உயரம் வந்து நம்மளுக்கு வந்து 14 இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாட்டுக்குள்ளே நீளம், அதாவது வந்து இந்த கழுத்து பகுதியிலேருந்து இந்த பட்டன் பட்டியிலிருந்து இந்த நீளத்தை கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த மெயின் டாட்டுக்கு உண்டான அளவு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த டாட்டுக்குள்ளே இப்படி கை வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்லேயே பேக்லேயே இப்படி கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு இந்த ப்ளவுஸில் உள்ள அளவு எப்படின்னவோ அதுக்காக நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். பாருங்கள், இங்கே தையலுக்கு போயிருச்சா, அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு 4 இன்ச்சு விட்டுட்டு இந்த டாட் எவ்வளோ நீளம் இருக்குது, 4.25 இருக்குது. அப்போ 4.25க்கு நம்ம இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குது, நீங்கள் இப்படி வச்சு பார்த்து எடுத்தாலும் சரி, இல்லை மேலேருந்து தையலுக்கு உண்டான அளவுலேருந்து டாட்டோட உயரத்தை எடுத்தாலும் சரி. இப்போ வந்து 11.25. அப்போ 11.25க்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சாரி, 11.25. இது வந்து முன்பக்கம் உயரம், இது பேக்கோட உயரம், இது நமக்கு தேவையில்லை. இப்போ டாட்டோட நீளம் வந்து 4.25. இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது, 2 இன்ச்சு வருது. ஓகேவா? இப்போ இந்த டாட்டு வந்து எந்த அளவுக்கு பிடிச்சி அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1.5 இன்ச்சு. அப்போ இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ இதுக்கெல்லாம் நம்ம இப்படி ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ஓப்பன் பட்டி வந்து பார்க்கும்போது இந்த தையல் கழுத்து பகுதியிலேருந்து இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக உங்களுக்கு 3.25 வருது. அது கூட ஒரு இன்ச்சு சேர்த்திக்கங்க. எதுக்கு அப்படின்னா இந்த சென்டர் டாட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு அரைஞ்சு போயிடும், இங்கே ஒரு 4 இன்ச்சு போயிடும், இங்கே ஒரு 4 இன்ச்சு இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது. இப்போ 3.25 கூட ஒரு இன்ச்சு சேர்த்தி 4.25 வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இது எல்லாம் ஒரு ஜாயின் போட்டு விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா போட்டு விட்டேன். அடுத்தது வந்து இங்கே சென்டரில் 1 இன்ச்சு தள்ளி இங்கே மேலே ஒரு புள்ளி வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ இது மெயின் டாட்டு வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிசர் கட் போட்டு விட்டுலாம். அடையாளப்படுத்தி விட்டுட்டா தான் நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஊசியை வச்சு நம்ம இதுக்கெல்லாம் மார்க் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு பட்டியோட உயரம் எவ்வளோன்னு பார்த்துடலாம். பட்டியோட உயரம் வந்து முன்பக்க பீஸ், அதாவது பேக் பீஸுன்னு ஃப்ரண்ட் பீஸையும் ஒன்றா வச்சு இப்போ இதோட உயரம் எவ்வளோ, சைடில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். சைடு வந்து 3.25 இருக்குது. இப்படி வச்சு பார்ப்போம். இப்போ வந்து கரெக்டாக 3.5 வருது. சைடு பட்டியோட உயரம் வந்து 3.5 வருது. அது கூட 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும். இப்போ ப்ளவுஸ்லேயே நம்ம அளவு எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பட்டிக்கு. ஏன்னா நம்ம ப்ளவுஸில் உள்ள மாதிரியே தான் நம்ம தைக்க போகிறோம். அதனால் ப்ளவுஸில் உள்ள அளவு பார்த்துக்கலாம். இப்போ பட்டி ஜாயின் பண்ணி இருக்கிற இடத்துலேருந்து
இப்படி வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக 3 வருது. 2 பக்கமே உங்களுக்கு 3 தான் வருது. அது கூட ஒவ்வொரு இன்ச்சு சேர்த்து 4.5 வச்சுக்கணும். பட்டியோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா இந்த பேக் பீஸ் எவ்வளோ நீளம் இருக்குதோ அதே அளவாக நம்ம பட்டிக்கு எடுத்துக்கணும். இப்போ பேக் பீஸோட நீளம் வந்து 11 இருக்குது. இப்போ 11க்கு மார்க் பண்ணி 2 பக்கம் 4.5 இன்ச்சு வைக்கணும். இப்போ இது நம்ம கரெக்டாக இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு 3.5 இன்ச்சு அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 4.5 வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே 4.5 3 கூட ஒரு இன்ச்சு சேர்த்து 4.5 வச்சுக்கலாம். சென்டரில் வந்து உங்களுக்கு வளைஞ்சு வருது பார்த்திங்களா, அது எப்படி வருது அப்படின்னா இங்கேருந்து நம்ம பட்டியோட நீளம் எவ்வளோ வச்சோம், 4 வச்சோமா, பட்டிக்கு நீளம் வச்சோம் பார்த்திங்களா, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வச்சோம் பார்த்தியா 4.5. அந்த 4.5 வந்து 4 வந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 4.5 வச்சோமா, அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி வச்சுக்கலாம். இங்கே சென்டரில் இங்கே ப்ளவுஸில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த நேர் இருந்து இந்த நேர் மார்க் பண்ணி கரெக்டாக 3 இருக்கா, அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 4 வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இதுக்கெல்லாம் ஒரு லைன் போட்டு விட்டுடலாம். லைன் போட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து சிசர் கட் போட்டு விட்டுடலாம். இது வந்து டபுள் பீஸாக வெட்டி எடுத்துக்கங்க. ஏன்னா லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது மெயின் கிளாத் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். பட்டி வந்து கொஞ்சம் கனமாக இருந்ததுன்னா தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பக்கம் மேலே தூக்கிட்டு போகாது, சைட்லேயும் தூக்காது. அதனால் இந்த மாதிரி இன்னொரு பீஸையும் கட் பண்ணி நம்ம மெயின் கிளாத் கட் பண்ணும்போது அது கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் எப்போவுமே பட்டி வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டபுள் பீஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு லைக்கையும் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா? அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு ஹைப் பட்டனையும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி நம்ம கட்டிங் போட்டோம் அப்படிங்கிறத காமிச்சிட்டேன். அடுத்தது ஸ்டிச்சிங் வீடியோ, இதே ப்ளவுஸை எப்படி நான் ஸ்டிச் பண்ண போகிறேங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.